ஓம் ஹரஹர நம பார்வதி பதஹே ஹரஹர மகாதேவா தன்னாருடைய சிவனே போற்றே எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி குரு பிரம்மா குரர் விஷ்ணு குரர் தேவோ மகேஸ்வரஹ குரர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமः குரவே சர்வலோகானாம் விஜகே பவரோகிணாம் விஜகே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குரவே நமோ நமः குரவே துணை உத்திரகோஷமங்கை அப்படின்னா அழகு, உத்திரம் அப்படின்னா உபதேசம். பரமேஸ்வரன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த இடம் உத்திரகோஷம். இந்த உபதேசம் வாங்கின அம்பாள் உலகத்திலே கைலாயத்துல 3 அம்பாள், சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி. இந்த பூலோகத்துல கலியுகத்துல 2 அம்பாள், ஒண்ணு கும்பகோணம் கும்பகேஸ்வர மங்களாம்பிகா, இன்னொன்று உத்திரகோஷமங்கை மங்களாநாதர் மங்களாம்பிகா. பார்த்திருப்பீங்க. மங்களாநாதர் சன்னதியை தவிர்த்து மங்களாம்பிகா சன்னதிக்கு போகும்போது அம்பாளுக்கு தாமரை பீடம். இந்த உலகத்திலே 2 அம்பாள் தான் தாமரை பீடம். சொன்னேன்ல, கும்பகோணம் மங்களேஸ்வர மங்களாம்பிகா, மங்களாநாதர் மங்களாம்பிகா. அப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு ஞான ருத்ராட்சம், மகாலட்சுமி கிடையாது. அம்பாள் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி சொல்லக்கூடிய 3 ஸ்வரூபிணி அம்பாளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ராவணனுடைய மனைவி மண்டோதரி கல்யாணம் ஆகாம உத்திரோஷமங்கையில பானலிங்க பூஜை பண்ணும்போது மங்களநாத பெருமான் காட்சி கொடுத்து ராமணேஸ்வரனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். மங்களகரமான காரியத்தை பண்ணதுனால மங்களநாதர்னு தனக்குத்தானே பெயர் சூட்டி கொண்ட இடம் உத்திரோஷமங்கை. கோஷம் என்றால் ரகசியம். உத்திரகோஷமங்கை நடராஜ பெருமான் உலகத்திலே தோன்றிய முதல் நடனம், முதல் நடராஜர். இந்த உலகத்துல 5 சபைக்கும் ஆதி நடனமே எல்லாத்துக்கும் காரணமானவரே நடராஜ பெருமான் தான். இந்த நடராஜ பெருமான் உத்திரோஷமங்கையில மரகத திருமேனி, 6.5 அடி உயர மரகத நடராஜர். ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சந்தனம் படி களையப்பட்டு மறுநாள் காலையில சந்தனம் சாத்திட்டோம்னா அடுத்த ஆண்டு ஆருத்ரா வரைக்கும் சுவாமி சந்தன திருமேனிலேயே தான் இருப்பார். அவரை மறுபடியும் பார்க்கணும்னா அடுத்த ஆண்டு ஆருத்ரா தான். அது எதுக்காண்டி அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காண்டி ரகசியமா ஆடுறதுனால சந்தனத்துக்குள்ள மறைபொருளா இருக்கார். இவருக்கு அபிஷேகம் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலையும், மாணிக்கவாசக பெருமான் முக்தி அடையணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும், சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு மாணிக்கவாசக பெருமான் பித்து குடிச்சு சிதம்பரத்துல இருக்கும்போது சிவபெருமான் தவம் பண்ணும்போது சிவபெருமான் ஒரு வாசகம் சொல்லுவார். ஒரு வாசகத்திற்கு ஒருவார், திருவாசகத்திற்கும் ஒருவார். அப்ப இந்த ஒரு வாசகம் என்னன்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோற்றினால் அதுக்கு நம்ம எவ்வளவோ மீன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். பட் சோற்றினால் அபிஷேகம் செய்யக்கூடிய இடத்தை பார்ப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் நிச்சயம். சோற்றினால் அபிஷேகம் செய்யக்கூடிய இடத்தை எங்க பார்க்கலாம்? உத்திரோஷமங்கை. உத்திரோஷமங்கையில டெய்லி ஸ்படிகலிங்கம் மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம், ஸ்படிகலிங்கம் மரகதலிங்கத்துக்கு டெய்லி அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி டெய்லி அன்னாபிஷேகம் பண்ணும்போது ஒரு புறத்துல மாணிக்கவாசக பெருமான் முதல் பிரிவில் ஜடாமுடியோடையும், இன்னொரு புறத்துல உமா மகேஸ்வர மகேஷி கைலாயத்துல சிவபெருமான் டெய்லி மத்தியானம் உச்சிகால வேலையில ரிஷபாருடனா 33 கோடி தேவர்களுக்கும் 42,000 ரிஷிகளுக்கும் காட்சி கொடுக்கறது வழக்கம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து உச்சி காலத்துல 1 மணிக்கு சிவபெருமான காணும். பார்த்தா எங்கன்னு பார்த்தா உத்திரோஷமங்கையில உமா மகேஸ்வரர் மகேஸ்வரியாக காட்சி தரும் பொழுது, இந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உமா மகேஸ்வரர் மகேஸ்வரி வாதான் இவங்களுக்கு காட்சி தரும் பொழுது மாணிக்கவாசக பெருமான் முக்தி அடைகிறார். எப்படி முக்தி அடைகிறார் அப்படின்னா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவை பாம்பாகின்னு வரும் இல்லையா சிவபுராணத்துல. இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் நம்ம உலகெங்கும் சொல்லுவோம் நடராஜரை பார்த்து, உலகெங்கும் எவ்வளவோ சிவலிங்கத்தை பார்த்தாலே தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு மெருவா போற்றின்னு சொல்லுவோம். அந்த தென்னாருடைய சிவனையை போற்றி இந்த நடராஜ பெருமான் தான். ஏன் அப்படின்னா இந்த தென்னாட்டுக்கு அரசன், இந்த மரகத நடராஜர். அவருக்கு ஆதி சிதம்பரேஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. சிதம்பரத்திற்கும் ஆதி அப்படிங்கிறதுனால ஆதி சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு அவர் பேர். இப்ப நாளை கழிச்சு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். 2023ஆம் ஆண்டு ஆருத்ரா தரிசனம். அப்படி ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு அவர் சந்தனம் படி களையப்பட்டு எப்பயும் போல அபிஷேகம் நடக்கும். முடிஞ்சா எல்லாரும் கலந்துக்குங்க. இவர் மேல சாற்றப்பட்ட சந்தனமானது ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு பிரசாதமாக வழங்கப்படும். எப்படி திருப்பதியில லட்டை நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா தர்றாங்களோ, பழனியில பஞ்சாமிரதத்தை அபிஷேகம் பண்ணி பிரசாதமா தர்றாங்களோ, அதே போல் உத்திரகோஷமங்கையில நடராஜ பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட சந்தனத்தை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்குறோம். இது ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் தாளம்பூக்கு சாப விமோக்ஷம். காசியில இருந்து கைலாயம் வரைக்கும் எங்கேயுமே தாளம்பூ சாத்த மாட்டாங்க. உத்திரகோஷமங்கையில மட்டும் தாளம்பூ சாத்துவோம். ஏன்னா தாளம்பூ சிவனுடைய அடிமுடியை பார்த்ததாக பொய் சாட்சி சொன்னதுனால தாளம்பூவை கைலாயத்துக்கே கொண்டு போய் கொடுத்தாலும் யாரும் சாத்த மாட்டாங்க. ஆனா உத்திரகோஷமங்கையில மட்டும் சாத்துவாங்க. ஏன்னா உத்திரகோஷமங்கை ஆதி கைலாயம். நம்ம எல்லாருக்கும் எவ்வளவோ நம்ம எல்லாருமே இரவு எங்க போய் தங்குறோமோ அதுதான் நம்மளுடைய சொந்தம். அது போல இரவு பெருமான் கைலாயத்திலே இருந்தாலும் உத்திரகோஷமங்கை பள்ளி கொள்றதா ஐதீகம். அதனால இது ஆதி கைலாயம்னு ஒரு பேர் உண்டு. இப்படி ஆதி கைலாயத்துல இரவு சிவபெருமான் எங்க இருந்தாலும் இரவு பள்ளி கொள்றதுக்கு உத்திரகோஷமங்கை வந்தாகணும். அதனால இது ஆதி கைலாயம் எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப விசேஷமான சேத்திரத்துல மண் முந்தியோ மங்கை முந்தியோ மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்காரு. அதாவது மண் முதலில் தோன்றியதா அல்லது மங்களநாதர் முதலில் தோன்றியவரா என்று ராவணனுடைய காலத்திற்கு முன்னாடியே இருக்கிறதுனால இங்க நவக்கிரகங்கள் கிடையாது.
ரொம்ப விசேஷமான சேத்திரம். இந்த ராமநாதபுர சமஸ்தான தேவஸ்தானத்தில் இந்த கோவில் இருக்கு. முடிஞ்சால் எல்லாருமே வந்து நல்லா தரிசனம் பண்ணி இறைவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.